உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். பசி ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து பசியோட ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போனால் டீச்சர் சொல்கிறது நமக்கு ஏறாது. பசி வயிறு கொஞ்சம் குளிர்ந்தா தானே அவங்க சொல்கிற பாடம் நமக்கு ஏறும். அம்மா கவர்மெண்ட்டு நடத்துகிற விஷயத்த நம்ம நடத்துகிறோமேன்றது எனக்குள்ள ஒரு பெரிய விஷயந்தான். சரி நம்ம பண்ணுவோம், என்னதான் ஆகுது பார்ப்போன்றது துணிஞ்சு செஞ்சேன். சக்தி டிஃபன் சென்டர் எல்லாரும் வந்து சாப்பிடலாம். இங்கே பக்கத்துலேயே வந்து ரோட்டு கடையில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து சாப்பாடு வறுத்து இப்போ கேண்டீன் இல்லாதனால எங்களை வெளியே விடுறதா, அதனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா இருக்குது. 10 ரூபா 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடலாம். வறுத்து 10 ரூபாய்க்கு வறுத்து சாப்பிட்றதுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். ரொம்ப நல்ல சாப்பாடு. 10 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு வடை எங்கேயும் கிடையாது. காசு இல்லைன்னா கூட ஃப்ரீயாக கூட கொடுத்துருவாரு சாப்பாடு. நாளைக்கு கொடுங்க, எப்போ காசு கிடைக்குது அப்போ கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாரு. இந்த இயரில் இருந்தால் சாப்பிட்றோம். இதுக்கு முன்னாடி கேண்டீனில் இருந்துச்சு, அங்கே கேண்டீன் இல்லாதனால இப்போ சாப்பிட நல்லா தான் இருக்கும். 10 ரூபாய்க்கு ஒருத்தனா நல்லா இருக்கும். ரெகுலராக நான் சாம்பார் தான் சாப்பிடுவேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிச்சது சாம்பார். நாங்கள் எத்தனை மணி, எங்களுக்கு ஒரு 11:30 மணிக்கு பிரேக் விடுவாங்க. 11:30 மணி 11:40 அந்த மாதிரி பிரேக் விடுவாங்க. அப்படியே வந்து சாப்பிடுவோம் பசங்க கூட எல்லாருமே ஜாலியாக. இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, டைம் இன்னும் ஆகல. ஒரு நேரம் ஆயிடுச்சுன்னா பசங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பிடுவீங்க தான் சாப்பிடுவோமே. சாப்பிட்டு போகிறவங்க திருப்தியாக இருக்குப்பா, அவர் நல்லா இருக்கணும்பா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்பான்னு வாழ்த்திட்டு போகிறானா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. வருமானம் அதிகமாக இருக்கோ இல்லை இதில் வருமானம் இருக்கோ நினைப்பாங்க. அது கண்டிப்பாக இல்லை. இதில் என்ன, நான் ரொம்ப மூலதனம் போகிறது உழைப்பு. என்னோடய உழைப்பை ரொம்ப போடுறேன். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன், நைட்டு 2 மணி தான் படுப்பேன். எனக்கு என்ன தான் பண்ணாலும் இந்த திருப்தி வந்து எதுலேயும் கிடைக்கலமா. என்னோடய பேர் மூர்த்தி, சென்னை அயனாவரம். நான் ரொம்ப படிக்கல, 10வது தான் படிச்சிருக்கேன். என்னோடய அப்பா பேர் பன்னீர்செல்வம், அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 4 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு தங்கச்சி தான். எனக்கு இந்த இம்ப்ரென்ஸ் ஆனது வந்து என்னோடய அண்ணன் பேர் வந்து முனுசாமி. அவர் பிடிசியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து கோவிலுக்கெலாம் வந்து அன்னதானம் பண்ணுவார். கோவிலுக்கு இந்த மாதிரி பண்ணுவார், ஏழைங்களுக்கு அது மாதிரி பண்ணுவார். குடியரசு தினம், இந்த மாதிரி அம்பேத்கர் பிறந்த நாள், இதுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுவார். சரி, அவரை பார்த்து ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஓடிச்சு, நம்மளும் ஏதாச்சும் பண்ணோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் டிஃபன் கடை ஆரம்பித்தேன். டிஃபன் கடை அப்படியே போயிட்டு இருந்தது. சரி, டிஃபன் கடை ஆரம்பித்து நம்ம ஏன் ஒரு ஏழைங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம பண்ணக்கூடாது, கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது. ஒரு டீ சாப்பிட்டும் ஒருத்தர் ஒரு நாளை ஓட்டிகிட்டு இருக்காரு, சாப்பிட காசு இல்லாமல். டீ சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கும் நம்ம 10 ரூபா சாப்பாடு கொடுக்கக்கூடாது? ஏன் அவங்களுடைய பசியை நம்ம தீர்க்கக்கூடாது? எனக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கோம். இதுமாதிரி என்னோடய மூத்தவர் அன்னதானம் பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரி என்னால் டெய்லி அன்னதானம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். பசி ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து பசியோட ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போனால் அந்த மிஸ்ஸு சொல்கிறது, டீச்சர் சொல்கிறது நமக்கு ஏறாது. பசி வயிறு கொஞ்சம் குளிர்ந்தா தானே அவங்க சொல்கிற பாடம் நமக்கு ஏறும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்திருக்கேன். அதனால் ஸ்கூலுக்கு போகிற பசங்க பசி இல்லாமல் போகணும், அதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டு போகணும். அப்போ தான் அந்த அவங்க டீச்சர் சொல்கிறது அவங்களுக்கு இதுவாகுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் இந்த பிஸ்னஸ்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா கவர்மெண்ட்டு நடத்துகிற விஷயத்த நம்ம நடத்துகிறோமேன்றது எனக்குள்ள ஒரு பெரிய விஷயந்தான். சரி நம்ம பண்ணுவோம், என்னதான் ஆகுது பார்ப்போன்றது துணிஞ்சு செஞ்சேன். இந்த துணிஞ்சு செய்கிறதுல வந்து எனக்கு பணம் வருதோ இல்லை, மன திருப்தி ரொம்ப இருக்குது. சாப்பிட்டு போகிறவங்க 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்ப்பா. ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஏன்னா அவங்க வந்து என் கடையாண்ட, அவர் ஒன்றும் இல்லை, அவரும் ஒரு சின்ன கடை, பூக்கடை தான் வச்சுருக்காரு. அவர் வந்து என்ன, அவங்க கடையில் சாப்பிட்டுட்டு என் கடையாண்ட வந்து 20 ரூபாய்க்கு, அவர் 20 ரூபாய்க்கு சாப்பிட்டாராம். 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாரு, இன்னொரு 10 ரூபாய்க்கு கொடுன்னு சாப்பிட்டு 20 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்பா. ஏன்னா திருப்தியாக இருக்குப்பா, அவர் நல்லா இருக்கணும்பா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்பான்னு வாழ்த்திட்டு போகிறானா. அவர் வந்து என்கிட்ட சொன்னார்,
அது இப்போவும் எனக்கு அவர் சொன்னது கேட்டுகிட்டு இருக்கு. திருப்தியாக இருக்கணும்ண்ணா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போகிறாண்ணா. நீங்கள் நல்லா இருப்பீங்கண்ணா, அவரும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா சொல்லிட்டு போவார். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. பணம் காசோ திருப்தியோ இல்லையோ, இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னதை செய்தியை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். என்னுடைய பசியை அடங்கிடும் அவங்க சொல்கிற வார்த்தையில். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ கஷ்டப்படும் போது ஒரு சிலருக்கு என்னுடைய கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டப்படுறவங்க சொல்லும் போது, ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன்பா இதெல்லாம் உனக்கு தேவையா, எங்கன்னா ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு 1000 சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நீ போடலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டியா ஓடி 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 பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லுவாங்க. அது தோணும். தொழில் இதுக்கு போட்டி, எனக்கு போட்டி என்ன, 10 ரூபா போடுறேன்னா 5 ரூபா போடுறதுக்கு யாருமே தயாராக இல்லையே அப்படின்னா தான் போட்டி வரும். இல்லை, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பிரமிச்சு தான் பார்ப்பாங்க. எப்படி செய்கிறான், எப்படி பண்ணுறான், வருமானம் அதிகமாக இருக்கோ, இல்லை இதில் வருமானம் இருக்கோ நினைப்பாங்க. அது கண்டிப்பாக இல்லை. இதில் என்ன, நான் ரொம்ப மூலதனம் போடுறது உழைப்பு. என்னோடய உழைப்பை ரொம்ப போடுறேன். நானே யோசிப்பேன், என்னடா இவ்வளோ உழைக்கிறோம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன், நைட்டு 2 மணி தான் படுப்பேன். இந்த நான் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னால், நான் போயிட்டு போன உடனே எந்த கடையில் போன உடனே வாங்கிட்டு வர முடியாது. ஒவ்வொரு கடையாக நான் ரேட்டு கேட்கணும். இந்த கடையில் எவ்வளோ, அந்த கடையில் எவ்வளோ, அந்த கடையில் ஒரு கத்திரிக்காய் வாங்குறேன்னு சொன்னால் ஃப்ரண்ட்லேயே போயிட்டு நான் டக்குன்னு வாங்கிட்டு வரணும்னா 1 கிலோ 20 ரூபான்னு சொன்னாங்கன்னா, இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனேன்னா 15 ரூபா இருக்கும். இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே போனேன்னா 10 ரூபா இருக்கும். நான் அதை தேடி போகணும். அதை தேடி அந்த 10 ரூபாய்க்கு நான் வாங்கினா தான் இங்கே நான் 10 ரூபாய் சாப்பாடு போட முடியும். அந்த மாதிரி இதுக்கு மெயின் மூலதனம் உழைப்பு. உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் இதை நடத்த முடியும். காசு பணம் ரெண்டாவது என்னோடய உழைப்பை போட்டு நடத்திட்டு வரேன். எப்படி ஒரு கடைக்கு 3 கடை போகிறாரு இவர், 10 ரூபா சாப்பாடு வருமானம் இல்லாமையா பண்ணுறாரு ஒரு சிலர் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இவர் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த 10 ரூபா சாப்பாடுலேயே போட்டு போயிடுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன செய்கிறாருன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதை பற்றி எனக்கு இன்னும் கவலையே கிடையாது. என்னுடைய 10 ரூபா சாப்பாடு நான் பிரான்ச்சை ஓப்பன் பண்ண எனக்கு கஸ்டமர் அதிகமாகிட்டே, சாப்பிட்றவங்க அதிகமாகிட்டே இருக்காங்க, சாப்பிட்றவங்க திருப்தி ஆகிட்டே இருக்காங்க. மற்றவங்க சொல்கிற இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்றத எண்ணமே எனக்கு தேவையில்லை. நம்ம சாப்பாடை திருப்தியாக ஏழைங்க சாப்பிட்ணும், எக்ஸ்ட்ரா நிறைய பேர் சாப்பிட்ணுன்றதுனால தான் நான் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கிட்டே வரேன். கொரோனா வரும்போது இந்த கடை போடக்கூடாது, பப்ளிக் சேரக்கூடாது, பப்ளிக் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. யார் கொரோனா முடியும் எப்போ முடியும்னு யாரை நினச்சாங்களோ இல்லையோ, நான் தினமும் நினைப்பேன், எப்போ கொரோனா முடியும், எப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், நம்ம கடையை எப்போ பண்ண போகிறோன்ட்டு எனக்கு ஓடிட்டே இருந்தது. கொரோனா முடிஞ்ச பிறகு, கொரோனா டைமில் கடையை நிறுத்தின பிறகு நான் வெஜிடேபிள் வியாபாரம் பண்ணியிருந்தேன். காய்கறிலாம் மொத்தமாக வாங்கிட்டு மொத்தமாக விற்றுட்டு எப்போ முடியும்னு சொல்லி கொரோனா முடிஞ்சதும் திருப்பி ஆரம்பித்தேன். போயிட்டுருக்கு. எனக்கு என்ன தான் பண்ணாலும் இந்த திருப்தி எதுலேயும் கிடைக்கலம்மா. காய்கறி கூட விற்போம், பண்ணுவோம், செய்வோம். ஒரு திருப்தியே எனக்கு கிடைக்கல. எனக்கு கொரோனா முடியணும், இந்த மாதிரி பண்ணோம், எனக்கு ஒரு இதில் எனக்கு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். நம்ம பண்ணோம், உதவி பண்ணோம், இந்த மாதிரி நம்ம சாப்பாடு போடணும், ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸ்கூல்லாம் திறக்கணும்ன்ட்டு எனக்கு ஓடிட்டே இருக்கும். என்ன சொல்கிறாங்க, ஒரு கடை நடத்திட்டு இருந்தார், அப்புறம் இன்னொரு கடை போடுறாரு, இதில் லாபம் வராதையாக போடுறாரு, எப்படி இன்னும் யோசிக்கிறவங்க சொல்கிறவங்க நிறைய பேர். அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியே விட்டு போயிடுறானே, எப்படி இவன் பழைக்க போகிறான், எப்படி பண்ணுறான், இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு இது முக்கியம் இல்லை. ஏழைங்களும் முக்கியமான ஸ்டூடெண்ட்டுங்களும் ஏழ்மையான ஸ்டூடெண்ட்டும் பசி தீர போகணும். இதனால் எனக்கு இன்னும் பண்ணணும், இன்னும் காலேஜ் பக்கத்தில் போகணும். இப்போ நம்ம கந்தசாமி காலேஜ், வள்ளியம்மாள் காலேஜ் ஆப்போசிட்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் அடுத்த காலேஜுக்கு போகணும். மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு எண்ணமே இல்லை. அதை மற்றவங்க சொல்கிறதே நான் விட்டுட்டேன். நான் மற்றவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதை நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச வரலும் பண்ணுவேன். என்னுடைய பசங்களையும் நான் அந்த மாதிரி எண்ணத்தில் கொண்டு வருவேன். என் பசங்களும் அதை நடத்துவாங்க. இதுலேயும் ஃப்ரீ. அந்த 10 ரூபா கொடுக்க முடியாத ஸ்டூடெண்ட்டும் இது மாதிரி நான் ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு கார்டோ இல்லை ஏதோ சொன்னார்னா அவருக்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். நான் மேக்ஸிமம் அது ஸ்டூடெண்ட்டுக்கு 10 ரூபா தானே, அதை கொடுத்துட்டு போகிறாங்க, ஃப்ரீ கேட்கல. எதையாச்சும் 1-2 பேர் பண்ணுவாங்க, 10 ரூபா தானே, அதை திருப்தியாக கொடுத்துட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு அவங்க சிரிப்பாங்க. பார்த்தீங்களா என்னை பார்த்து, அவங்க என்ன நினச்சி சிரிக்கிறாங்கன்னு தெரில, அப்படி பார்த்து என்னை சிரிப்பாங்க.
சிரிக்கும் போது அவன் ஏதோ சந்தோஷத்தில் ஏதோ சொல்ல வராரு. உழைச்சாதான் கஷ்டப்பட்டாதான் இந்த 10 ரூபா சாப்பாடை நடத்த முடியும். இது மெயின். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த கோயம்பேடு காய்கறி, இந்த வெஜிடேபிள் காய்கறி, இந்த மாதிரி அரிசி இதுதான் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டம்னு சொன்னால் இதான் மெயின். ஃப்ரண்ட்லேயே போனோம்னா 20 ரூபா கிலோ, இதே நடந்து உள்ளே போனோம்னா 10 ரூபா கிலோ. அப்போ 2 கிலோமீட்டர் அதை நடந்து வாங்கின்னு வந்து மூட்டையை தூக்கிட்டு வந்து வண்டியில் வச்சு வண்டியில் ஏற்றிட்டு வந்து கிச்சனில் போகிறதுக்குள்ளேயும் ரொம்ப கஷ்டம். என்னடான்னு நானே கூட உடம்பு நல்லா இருக்கும் போது செஞ்சிருவேன். உடம்பு ஏதாச்சும் கொஞ்சம் சிலுமிசம் குத்துச்சு நான் யோசிப்பேன் என்னடா அது. ஆனால் டக்குன்னு எனக்கு ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. அது எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சக்தின்னு ஒன்று இருக்குது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.